ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணால் எனக்கு கொஞ்சம் வீடியோ எல்லாத்துக்கும் போகும். வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருந்த வரைக்கும் போதும் இந்த வீட்டில். யாருமே நம்மக்கிட்ட பாசத்துக்காண்டி இல்லை, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு தேவையைக்காண்டி மட்டுமே நம்மளை அம்மாவாக வச்சுருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிச்சு. தெரிஞ்சோன்னையும் பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்பையும் திரும்பியும் என்ன சொல்கிறாங்க, அம்மா நீ போய் சொல்கிற, அம்மா இந்த முக்கு வரைக்கும் போவியா அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய அவங்க அம்மாவுடைய வருத்தத்தை யாராலையும் எதுக்குமே புரிஞ்சிக்க முடியலை. புரிஞ்சிக்க முடியாமல் அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. ஐயோ, என் மகன் நல்லா இருக்கான்னு நினச்சேனே, என் மகளும் ஒரு கஷ்டத்தோடு தானே இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா அழுகுறாங்க. செந்தில் நான் போகிறேன், கதிர் நான் போகிறேன், சரவணன் நான் போகிறேன், எங்கள் அம்மாவை போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கதிர் ஒரே வார்த்தையில் சொன்னார், நமக்கு அம்மா, நமக்கு முன்னாடி அப்பாவுக்கு தான் பொண்டாட்டி, அவர் போய் கூட்டிகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு கதிர். சொல்லிவிட்டு கோமதி வெளியே போயிட்டாங்க. வெளியில் போனோன்னையும் அரசியும் கதிரோட போய் பொண்டாட்டியும் சேர்ந்து வாமா வாமான்றாங்க. நீ போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க கோமதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சு பாண்டியனை எல்லாரும் பேசுகிறாங்க. பேசிகிட்டே இருக்கையில் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க, அப்படின்னாலும் என் மக வராளான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்திங்கன்னா போகிறாரு. போய் கோமதின்னு பின்னாடியே போகிறாரு. அவங்க காதிலே வாங்கலை. வீட்டுக்குள்ளே வச்சு அம்முட்டு பேசுனீங்களே, நாடகம் நடிக்கிறேன் நீங்களே, அரங்கேற்றம் பண்ணுறேன் நீங்களே, நான் எதையோ பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஆக்கின சோறு, உங்களுக்கு துவைச்ச துணியை 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி 4 வீட்டில் துணி துவைச்சாவது சம்பளம் தருவாங்க, அதை வச்சு நான் வாழ்ந்துட்டு போகிறேன். நான் செஞ்ச வீட்டில் நான் அன்புக்கு செஞ்ச எதுலேயுமே அன்பு இல்லை, எல்லாருமே என்னைய ஒரு பொருளாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லடி கோமதி, வாடி போவோம் கோமதி, சும்மாவே முடியாமல் இருந்திருக்கா, அதோடு நீ வெக்குன்னு நடந்து போய் திரும்ப முடியாமல் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல, நான் எனக்கு முடியாமல் போனால் போயிட்டு போகுது, உங்களுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி செஞ்ச செயல் கரெக்டாக தப்பான்னு எல்லாரும் யோசிங்க. ஏன்னா பலரோட நிலைமை இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்களால முடிவெடுத்து போகிற மாதிரி இருக்குது. நம்ம முடிவெடுக்க முடியலை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க.